இன்றைக்கி நம்மளுடைய பயணம் வந்து கோபிச்செட்டிப்பாளையத்துலேருந்து மேட்டூருக்கு பேக் சைடு மேட்டூர் டேமோடைய பேக் வாட்டர் ரிவர் இருக்கு இல்லையா, அந்த அந்த ரிவருக்கு தான் போகலான்ட்டு. ரிவர் அப்படின்னா அந்த ஒகேனக்கல்லேருந்து மேட்டூர் டேமுக்கு வர்ற அந்த ஆறு, அதுக்கு தான் நம்ம போகலான்ட்டு கிளம்பி போயிட்டுருக்கோம். இதோட வழி எப்படின்னா மேட்டூர், மேச்சேரி, பென்னாகரம், ஏரியூர், நெருப்பூர், இதுதான் இதோட ரூட்டு. சரி, நம்ம அப்படியே போகிற வழியில் பாரியூர் அம்மன் கோயிலில் போய் அப்படியே சாமி கும்பிட்டு சரி கிளம்பலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். இது பாரியூர் வந்து ரொம்ப பிரசித்தி பெற்ற கோயில்னு எல்லாத்துக்குமே தெரியும். நம்ம கோபிச்செட்டிப்பாளையத்தில் இருக்கிற பாரியூர் அம்மன் மிக பிரசித்தி பெற்ற கோயில். அதை கும்பிட்றதே ஒரு பெரும் பாக்கியம். அதை விட்டு கிளம்பி அப்படியே கருங்கரடு தெரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு. அந்த கருங்கரடு ரோடு தான் கிளம்புறோம். 2 பக்கம் இப்போ பார்த்தோன்னா நெல் அறுவடை முடிஞ்சிருச்சு. இல்லைன்னா 2 பக்கம் பச்சை பசேல்னு அப்படியே பச்சை கம்பளம் போத்தியது போல் இருக்குதுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இருக்குது. ரோடு சூப்பராக இருந்துச்சு, அட்டாச்மெண்ட் ரோடு. நம்ம அப்படியே கிளம்பி போயிட்டு இருந்தால் வெதரும் பார்த்திங்கன்னா கிளைமேட் சூப்பராக இருந்துச்சு. கொஞ்சம் மிஸ்டாக இருந்துச்சு. இப்போ நம்ம வீடியோவில் எடுக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப கிளியராக இல்லைன்னா நம்ம அந்த பின்னாடி பார்த்திங்கன்னா அந்த மவுண்டைன் எல்லாம் தெரியும், மலையெல்லாம் நல்லா கிளியராக தெரியும். இப்போ மிஸ்டாக இருக்கிறனால தெரியல. சரி, இந்த பாலம், அத்தானி பாலம் எல்லாத்துக்கும் தெரியும். சூப்பரான ஒரு பாலம். அப்படியே ஆற்றை கடந்து பவானி ஆறு வருது இல்லைங்களா, அதை கடந்து தான் நம்ம போனோம். அப்படியே போயிட்டுருக்கையில் நம்ம இந்த ரோடு பார்த்திங்கன்னா ஆப்பக்கூடல் ரோடு. நம்ம அந்தியூர் ரோட்டில் தான் நம்ம போகணும். அப்படியே அந்தியூர் ரோட்டில் கிளம்பி அந்தியூர் ரோட்டில் அப்படியே நம்ம போயிட்டுருந்தோம். அப்புறம் அந்தியூர் வந்ததுக்கப்புறம் அந்தியூர்லேருந்து அம்மாப்பேட்டை ரோடு நெக்ஸ்ட்டு. இப்படி போனால் பர்கூர் ரோடு. நம்ம போகிற வழி பார்த்திங்கன்னா அம்மாப்பேட்டை, ஸ்ட்ரெயிட்டாக அம்மாப்பேட்டை. இங்கேருந்து அந்தியூர்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 20 கிலோமீட்டர் வரும். ரோடு நல்லா இருந்துச்சு, அட்டாச்மெண்ட் ரோடு. அப்படியே கிளம்பி இப்படி போனால் ரைட் சைடில் போனால் பவானி ரோடு, இதில் போனால் நேரு அந்தியூர். அம்மாப்பேட்டை முடிஞ்சதுக்கப்புறம் மேட்டூர் வந்தோடனே மேட்டூர் சூப்பரான ஒரு லொக்கேஷனுங்க. மேட்டூரில் செம்மையாக இருந்துச்சு, பார்க்குறக்கே அட்டாச்மெண்ட் இருந்துச்சு. பாருங்கள், இந்த பக்கம் அந்த பிரிட்ஜில் ஓடுறதுக்கு சும்மா எக்ஸலண்ட்டாக இருந்துச்சுங்க. பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அப்படியே இறங்கி நின்று பார்த்தா செமையான ஒரு லொக்கேஷனுங்க. அப்படியே தண்ணி வர்றது அப்படியே பார்த்துட்டு நாங்கள் அடுத்தது மேச்சேரியிலேருந்து அப்படியே ஒரு கிராமத்துக்குள்ளே வந்துட்டோம். மேச்சேரி, பென்னாகரத்துலேருந்து அப்படியே ஒரு கிராமத்துக்குள்ளே உள்ளே வந்துட்டோம். நம்ம என்னென்னா நம்ம ஈவினிங்குள்ளே வந்து அந்த பேக் வாட்டர் ரிவருக்கு போயிடணுங்கிறது தான். அந்த சன் செட் ஆகிறதுக்குள்ளே பேக் வாட்டர் ரிவருக்கு போயிடணும். ஒரு வழியாக பேக் வாட்டர் ரிவர் வந்து அடைஞ்சிட்டோம். சரி, பேக் வாட்டர் ரிவர் அதுக்கப்புறம் சரி, இங்கேயே நம்ம ஃப்ரெண்டு வந்து சத்யராஜன் சொல்லிகிட்டு இருக்கு. அப்படி சத்யராஜனுங்கிற ஒரு வீட்டில் தான் நம்ம ஸ்டே பண்ண போகிறோம். சரி, அங்கே இருக்கிற பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்தால் போகிற வழி இது வந்து இது சொல்லுவாங்க, அலங்காடுன்னு சொல்லுவாங்க. அந்த ஏரியாவில் மலைப்பகுதியிலேருந்து ஆடு மேய்ச்சிட்டு வர்றவங்க மேலே அங்கே உள்ளக்கு வந்து ஏமனூர்னு சொல்லிட்டு ஒரு மலை கிராமம் இருக்குது. வேணால் ஏமனூர் வந்து அது நாளைக்கு போகலான்ட்டு இப்போ அந்த பேக் வாட்டர் ரிவருக்கு போய் பார்த்துட்டு நைட் ஸ்டே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பேக் வாட்டர் ரிவருக்கு வந்தேங்க. சூப்பரான லொக்கேஷன், சன் செட் ஆகிட்டு இருக்கிற டைம் அட்டாச்மெண்ட் இருந்துச்சு, பார்க்குறக்கே சூப்பராக இருந்துச்சு. சரி, ஒரு வழியாக அந்த கிராமத்தையெல்லாம் சுற்றி பார்த்துட்டு அந்த நெருப்பூருங்கிற கிராமம், நெருப்பூர் ப்ளஸ் ஒட்டனூருன்னு சொல்லுவாங்க. அதையே அந்த லோக்கலில் வந்து அந்த ஒட்டனூருக்கு தான் அந்த நம்ம ஒட்டனூர் பரசுத்துறையிலேருந்து அந்த பக்கம் பார்த்திங்கன்னா கோட்டையூர் பரசுத்துறை. அந்த கோட்டையூர்லேருந்து கோவிந்தம்பாடி, செங்கப்பாடி, கோபிநத்தம் அந்த மாதிரியான பரசலில் அப்படி தான் கிராஸ் ஆகுவாங்க. சரி, நம்ம மார்னிங் எழுந்திரிச்சதுக்கப்புறம் நம்ம பரசல் ஏறி கோட்டையூர் கிராமத்துக்கு தான் போகிறோம்.
பரசுத்துறைக்கு இந்த மாதிரி டெய்லி படகுல தான் போகிறாங்க. இது வந்து ஒரு பாலம் வேணும்னு கவர்மெண்ட்டுக்கு கேட்டிருக்காங்க. கவர்மெண்ட்டு அந்த பாலம் கட்டி தரதா சொல்லியிருக்காங்களாம். டெய்லி இந்த மாதிரி தான் பரசலில், பெரிய பரசலில் வண்டியை வச்சு போவாங்க. இதில் இவர் வந்து கிட்டத்தட்ட பெருமாள் ஐயான்ட்டு இவர் பேர். இவர் கிட்டத்தட்ட இவருக்கு வயசு வந்து 90ன்னு சொன்னார். கிட்டத்தட்ட நான் ஒரு டேம் ஒரு 50 வருஷமாக நான் இந்த பக்கத்துக்கு அந்த பக்கம் பரசலில் மக்களை தாக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னார். கேட்குறது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. டேமை மக்களெல்லாம் சொல்கிறது பார்த்தேன். சீக்கிரம் நீங்கள் ஒரு பாலம் ஒன்று கவர்மெண்ட் கட்டி கொடுத்துச்சுன்னா நாங்கள் இந்த பக்கம் இருந்து அந்த பக்கம் நாங்கள் பைக்கில் காரில் போகிறதுக்கெல்லாம் நம்மளுக்கு சீக்கிரமாக போய் சேர்ந்துக்குவோம். அந்த பக்கம் போய் சேர்ந்துக்குவோம். இல்லை அப்படின்னா நம்ம மேச்சேரி, மேட்டூர் அந்த வழியும் போய் வந்தால் கிட்டத்தட்ட 80 கிலோமீட்டர் சுற்றி தான் வரணும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் நம்மளுக்கு இது வந்து இந்த பரசலில் அப்படியே போகிறதுக்கு பைக்கில் அந்த பரசல் வச்சு போகிறதுக்கு அந்த போட்டில் நம்ம சத்யராஜ் தான் அந்த போட்டு வந்து லைசன்ஸ் எடுத்திருக்காங்க, லீஸ் எடுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட 24 வருஷமாக என் ஃப்ரெண்டு தான் வந்து சத்யராஜ் தான், அவங்க ஃபேமிலி தான் அந்த லீஸ் எடுத்திருக்காங்க. ஒரு லீஸ் எப்படின்னா கவர்மெண்ட்டுக்கு வந்து கிட்டத்தட்ட வருஷத்துக்கு 50 லட்ச ரூபாய்க்கு எடுக்கிறேன்னு சொன்னாங்க. சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. இதுதான் வந்து அந்த ஒகேனக்கல்லேருந்து வந்து மேட்டூருக்கு வர்ற டேம் ரிவர். ஒகேனக்கல்லில் தண்ணி கீழே விழுந்து அதுலேருந்து மேட்டூருக்கு வர தண்ணி ரிவரை தான் இப்போ நம்ம கிராஸ் பண்ணிட்டு அடுத்து வந்து கோட்டையூர் ரீச் பண்ணுறோம். கோட்டையூர் வரைக்கும் பக்கமாக வரணும். இது கோட்டையூர்லேருந்து நம்ம குளத்தூர் அந்த மாதிரியான ஏரியாக்கெல்லாம் பஸ் இருக்குது, அப்படி போய்க்கலாம். இது பாலம் போட்டாங்கன்னா இங்கேருந்து பாலம் வந்து தருமபுரி டிஸ்ட்ரிக்டும் சேலம் டிஸ்ட்ரிக்டும் இணைக்கிற பாலமாக தான் இது. அங்கேயே கடை இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பரசத்துறைம்பாங்க. இதெல்லாம் சூப்பராக இருக்குங்க. ஒரு நாளைக்கு நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு டைம் கிடச்சுன்னா கண்டிப்பாக போயிட்டு வாங்க. சூப்பரான ஒரு லொக்கேஷனாக இருக்குங்க. அப்படியே கருவாடெல்லாம் அப்படியே காய வச்சு செம்ம லொக்கேஷனுங்க. இல்லை இல்லைங்க, நாங்கள் டீ எல்லாம் வேண்டியது யாருங்க அங்கே சார் போலாங்க சார். இருக்கு 3 பேர் ஒரு பாண்டியன் ஒரு நிமிஷம். நம்மளுக்காக போட்டு வெயிட்டிங்கில் இருந்துச்சு. சத்யராஜ் சொன்னபடியே நான் வாங்கினா போகலாம், நம்ம போய் நான் ஏமனூரில் அந்த மேலே ஹில் ஸ்டேஷனுக்கு போகணும், நான் வாங்கினேன் அப்படின்னு சொல்லி நம்மளுக்காக எல்லாம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்களேன்ட்டு சரி அதை ரொம்ப எனக்கு அங்கே விட்டுட்டு வரக்கு மனசே இல்லை. அப்படி ஒரு அழகாக ஆனால் ஒரு பரசத்துறையாக இருந்துச்சு. சரி ஏறி அப்படியே கிளம்பி வந்து பார்த்தா சும்மா இந்த பக்கம் இருந்து, அதாவது வந்து சேலம் அப்படியே மலையவே சூப்பரான ஒரு இதுங்க. எனக்கு ஃபஸ்ட்டு எனக்கு ஒரு ஃபஸ்ட்டு ட்ரிப் எனக்கு அப்படியே போட்டில் போகிறது. அங்கே இருக்கிற மக்கள்லாம் வந்து இந்த பக்கம் இருந்து அந்த பக்கம் மறுகரைக்கு போகிறாங்க. எனக்கு நான் போய் அந்த முன்னாடி அந்த போட்டுக்கு முன்னாடி அப்படியே உட்காந்துட்டு அப்படியே தண்ணி ரசிச்சுட்டே போகலாம். அப்படியே அந்த ரிவரை ரசிச்சுட்டே போகலாம். அந்த டேமுக்குள்ளே டைட்டானிக்கில் போவான்னு சொல்லுவாங்களே, நம்ம டைட்டானிக்கில் போகலினால இந்த மாதிரியான ஒரு இப்படி உட்காந்துட்டு போகிறது செமையான ஒரு சூப்பரான ஒரு த்ரில்லிங்கான ஒரு அனுபவமாக இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. இப்படி அந்த மக்கள்லாம் பார்த்துட்டு அந்த மக்கள்கிட்ட எல்லாம் பேசிட்டு
அந்த பசங்கள்லாம் இங்கேருந்து காலேஜ் பசங்கள்லாம் இங்கேருந்து அந்த பக்கம் காலேஜ் பசங்கள்லாம் இந்த கரையிலேருந்து அந்த கரைக்கு காலேஜ் பசங்கள்லாம் போகிறாங்க. அவங்ககிட்டலாம் பேசிட்டு சிவா தருண் சொல்லிட்டு 2 பசங்க இன்ட்ரடியூஸ் ஆனாங்க. செமையாக இருந்துச்சு. அப்படியே அப்படியே போட்டில் பேசிட்டு இதுக்கு எல்லாமே காரணம் என்னென்னா சத்யராஜ் தான். சத்யராஜ் ஃபேமிலி தான் இந்த போட்டை வந்து ரிலீஸ் எடுத்துருக்காங்க. அப்புறம் அந்த ரமேஷுங்கிறவர் தான் ஒரு சூப்பரான டைப்பான பர்சன். அடுத்த வீடியோவில் எனக்கு மற்றது சொல்லுங்கள்.